ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பா, என்னுடைய தாய் 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தாரே. என்னுடைய தாயா குந்தி வந்தாரு. என்னுடைய தந்தையார் பாட்டு மகாராஜன். நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? இப்படி என்ன தெல்ல தெளிவா வகுத்துக்கு சோத்த தின்ன மாதிரி கேக்குறீங்க. நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க? அண்ணன் தம்பி 3 பேர். அண்ணா தம்பிங்களே பண்டிட்டும் இல்ல. அண்ணன் தம்பி 3 பேர். யார் யாரு? சின்ன பேர் கிண்ணி. சின்ன பேரு கிண்ணி. பெரிய பேர் விண்ணி. யார் பேரு? சுண்ணி. கோயிலுக்கு அளவு குத்துவாங்க. ஏப்பா மேக மகாராஜா, நான் இங்க முருகப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஏப்பா சொன்னது கேக்க இன்னொரு முறை சொல்லும். சொல்லலாம். சின்ன பேர் கிண்ணி, நடுவான பேர் விண்ணி. யார் பேரு? சுண்ணி. புண்டா மாயா. அப்படிமா பேர் வைப்பாங்க. அவனும் கெட்டிக்கிட்டாங்களா? சுப்பிரமணி. தம்பி சுண்ணி கோமாளி, டீ சொல்ல. டீ பால் இல்லையா? சரி சுண்ணி கோமாளி. சரி ஒரு மூடு. சரி ஏன்னா அண்ணா அயங்காட்டூர்ல வந்து கூத்து கொடுக்கணும். சுண்ணி கோமாளி கூட எதுனா கேட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் சேவல் உனக்கே தான் வரும். நீ கேப்ப அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. சரி சுண்ணி கோமாளி வாங்க. அவரு கூப்பிட்டீங்க. ஒண்ணு இல்ல தெரியுது. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லைங்க, சும்மா கூப்பிட்டேன். ஒண்ணு கொடுதா கண்ணாடி போடுறவங்க கம்பி கட்டுறவங்க. நண்பா ஆனா உள்ள போன சில்லற புண்டையோட மாட்டாங்க. பெரிய மனுஷனை பார்த்து என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கிற? பெரிய மனுஷன் இன்னும் போகாத சுத்திக்கிட்டா இருப்பான்.
கண்டுக்கிட்டாங்க இன்னைக்கு. தாய் குந்தி மந்தாரிக்கும் தந்தை பாண்டு மகாராஜருக்கும் நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? குருகுலம் குந்தி மண்டாரிக்கும் பாட்டுமுத்தர மகாராஜனுக்கும் நீங்க சரியா கேட்டது. நாங்கள் 5 பேர் இருந்தோம். 5 பேர் சொல்றீங்களே. ஆமா. யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நல்லா செம்மாடுறான். சும்மா குட்டி அதிகாரிகள் 36. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அர்ஜுனன் நல்ல சகாதேவன். அப்படி பிறந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தங்கை உள்ளது. என்னுடைய தங்கை சங்குமதி. அடுத்த வருஷம் தானே ஊதுவா? எதுக்கு? மார்கழி மாசம் சங்குதி. அது இல்லப்பா, சங்குமதி. அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கு வாழ்ந்து வருகிறோம்? இந்திரபிரசவம். இந்திரபிரசவம். ஆமா. அப்படி ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன யாருங்க எதிரி? என்னுடைய நேரிட்டு எதிரி என்னுடைய சத்ராவதி. என்னுடைய பகைவன் பங்கு பகையாளி. பாதி நாள் சத்ராவதி ஏற்பட்டால் சத்ராவதி. பேரான பெரிய தந்தை பெற்றெடுத்தால் 100 பேர்கள். யாரு? துரியோதன மன்னன். ஆமா. கௌரவர்கள் 100 பேர்கள். நாங்கள் சித்தப்பா மக்கள் பாண்டவர்கள் 5 பேர். மக்களுக்கும் ஆமா சித்தப்பா மக்களுக்கும் எதனால பகை? சின்னஞ்சிறு வயதிலிருந்தே பகை ஏற்பட்டது. எந்த ஒரு விளையாட்டு போட்டிகள் எடுத்தாலும் பாண்டவர்களே ஜெயம் பெற்றோம். அப்பொழுது துரியோதனன் என்ன செய்தார்? இந்த பாண்டவர்கள் இப்படியே விட்டு வைத்தால் பிறகு இந்த நாட்டை இவர்களே ஆழ்வார் என்று சொல்லி வஞ்சகத்தை நெஞ்சில் வளர்த்தினான். அப்பொழுது ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு கோடி வஞ்சகத்தை செய்தார். போகும் வழியில ஒய்குலி வெட்டி வைத்தார். நடக்க வழியில லட்சுமல் நட்டி வைத்தார். உண்ணுகின்ற சாதத்தில் விசுத்தி கலந்து வைத்தார். ஒடுக்கின்ற பாயதிலே பாம்புகளை விட்டு வைத்தார். அப்படி எண்ணற்ற வஞ்சகங்களை செய்தாலும் ஏடே மாமன் நாயக்கண்ணன் கிருவியால் தப்பித்தோம். பிறகு என்ன நடந்தது? அருக்குமா மாலை கட்டி எங்களை 5 கொல்ல நினைத்தான். அப்பொழுது அந்த பீமச்சாரனாகப்பட்ட 5 தூக்கி கொண்டு இடுபாவனம் போனோம். இடுபாவனம் சென்று இடுபாசூரை உடித்து உம்மள கவலக்கண்ணை அந்த பீமச்சாரன் திருமணம் செய்தார். பிறகு எங்கே சென்றோம்? 300 மங்கலம் சென்று பக்காசுரை வடித்து பிறகு எங்கே சென்றோம்? பாஞ்சால தேசம். ஆமா, பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னனாக வந்தவன் உலக 56 தேசம் 56 தேசத்துக்கு சுயவர நடத்தினான். எப்படி? மலையாள வில்வளைத்தி இந்த வில்லை வளைத்தி மஞ்சள் நீரை பார்த்து மச்சக்குறி அவனே இருக்கிறாரோ அவனே என்னுடைய மகளாகப்பட்ட பாஞ்சாலியை மனம் முடிக்கலாம். பாஞ்சால மன்னன் கட்டளை கோகிலா தேவியை தன் மகளை கொடுக்கறதுக்காக. அப்பொழுது பாண்டவர்கள் 5 பேர் என்ன செய்தோம்? ஒரு பிராமணர் போல வடிவத்தை கொண்டு ஒரு அந்தனர் போல பிராமணத்தை போல வடிவத்தை கொண்டு அந்த சூரத்தை கிளம்பி நான் என்ன செய்தேன்? மலையாள வில்வளைத்து வஞ்சி திரௌபதியை திருமணம் செய்தோம். அப்படி
திருமணம் செய்து நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் டேய் 5 பேருக்கு அழியாத பொண்டாட்டி அருங்கிலி திரௌபதா பத்தி அப்படி பாஞ்சாலி வரவடித்திருந்தாலும் நண்பா இப்பொழுது நாங்கள் இந்த வருஷத்துல சுகசேவத்தோடு வாழ்ந்து வருகிறோம். அப்படியா இருந்தாலும் என்னமோ ஒரு சத்தமாகுது. சாமி கடவுளே, நாங்க குடிமக்களுங்க. நம்ம நாட்டுல இன்னும் அந்த வைத்த வெள்ளாமையெல்லாம் அந்த யானை சிங்கம் புலி இதெல்லாம் வந்து நம்ம வைத்த வெள்ளாமையெல்லாம் வீணா போகுதுங்க. அதனால காட்டில் வசிக்கும் விலங்குகள் எல்லாம் நம்மளுடைய நாட்டிற்கு வந்து பயிர்களை நாசம் செய்கிறது. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு விட்டு எங்களை காப்பாத்துங்க. இல்லைன்னா இல்லைன்னா நாங்க செத்து போயிடுவோம். வாழ்றதுக்கு வழி இல்லை. அதனாலே ஒரு மாதம் மஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நம்மளுடைய நாட்டில் இருங்கள். இப்பொழுது உங்களை குறையை தீர்த்து வருகிறேன். கனகம் சென்று நான் வேட்டையாடி வருகின்றேன். அதனாலே நண்பா என்னுடைய காட்டிப்பாவில் 1000 உள்ள இருக்குது. 1000 ஃபர்ஸ்ட் எடப்பால் 50 ரூபா பணம் வாங்கி அதை போடு. எதுக்கு 1000 இருக்குதுங்கிற கொள்ள பச்சிக்கிட்டா தான் ஏமாத்துறேன். நீங்க இல்ல நல்ல சாதிக்கே போறதுன்னா முகத்துல முழிக்காதடா. நாளைக்கு முழிக்கணும். டீ வெட்டி பட்டி குழந்தை காலம் அப்படி செம்மையா நினைச்சு விட்டு வருவோம். மணி 8:30 மணிக்கு 9 மணிக்கு வேணாம். என் 1000 உள்ள இருக்குது. பாடி கூடாரத்துக்கு உள்ள இருக்கிறது. என் 1000கள் என் காட்டி மேல உள்ள இருக்குது. உடனே சென்று 1000 எடுத்து வருகிறேன். அந்த மிருகத்தை ஓட்டுறதுக்கோசரம் ஆயுதம் எடுக்க போனீங்க. ஏன் அழுந்து புலம்புறீங்க? அதிவேகத்தோடி நான் பாடி கூடாரத்துக்கு உள்ளே புகுந்தேன் அல்லவா? அப்பொழுது எதை கண்டேன் தெரியுமா நண்பா? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து விட்டேன், காணக்கூடாதெல்லாம் காட்டி விட்டேன். நான் என்ன செய்வேன் தெய்வமே? என்னானது நண்பா? 5 பொண்டாட்டியான பாஞ்சாலி சோபதாவும் என்னுடைய அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் பெற்ற தர்மரும் பாஞ்சாலியும் இருவரும் ஒரு பஞ்சடியில் ஒன்றாக சல்லாசமாக இருப்பதை பார்த்து விட்டேன். பாஞ்சாலியும் அண்ணனும் இருப்பது ஒன்றாக பார்த்து விட்டேன். இது பாவத்திலும் பாவம், பெருத்ததார் பாவம். இந்த பாவத்தை நான் இங்கு துளைப்பது கடவுளே. அதனாலே பார்த்ததை பார்த்து விட்டேன். இதுக்கு மேல் ஒன்று செய்ய முடியாது. அதனாலே இந்த கருமத்தை தொலைப்பதற்கு காசி யாத்திரையும், இந்த பாவத்தை தொலைப்பதற்கு பாத யாத்திரையும். நான் இப்பொழுது காசிக்கு போறேன். எப்படி? இப்பொழுது காசிக்கு சென்று அங்கிருக்கும் புனித ஸ்தலங்களில் குளித்து நீராடி வந்தால் இந்த பாவம் என்னை விட்டு விலகி நீங்கும். அதனாலே காசிக்கு போய் வருவது என்றால் 1 வருடம் ஆகும். 365 நாட்கள். ஆமா. அப்படி 365 நாட்கள் கடந்து போக வேண்டும் என்றால் ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு குளிக்கலில் குளித்து விட்டு போக வேண்டும். அதனாலே இப்பொழுது காசிக்கு போவோம்.
என்று சொல்லக்கூடிய தப்போகலம் அதில் குளித்து விட்டு பிறகு போவோம். ஆ. ம்.